மார்னிங் மாமா. வேலு உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டேன். உட்காரியா? எழுந்திரி, விலகங்க, உட்கார்ந்துகிட்டே உட்காரியா. வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறேன்? காப்பியா, ஓவலா, டீயா? டோன்ட் வாண்ட் எனிதிங். ஐ வாண்ட் 1 கப் பச்சை வாட்டர். அவ்வளவுதானா? உனக்கு தான் தெரியுமா நான் ஓசியில எதையும் குடிக்க மாட்டேன்னு. ஆமா ஆமா. வள்ளி, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. குயிக் 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 குயிக். வேலு, எங்க இருந்து வர்ற? நம்ம பண்ண விட்டு தம்பி ஊரை சுத்தி பாக்கணும்னு சொல்லி தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு, எது மேல கை போட்டுக்கிட்டு, தோள் மேல தோள் மேல தோள் கை போட்டுக்கிட்டு சொல்ல பண்ணிச்சு, சரிடா வாடா காமிக்கிறேன்டான்னு சுத்தி காமிச்சிட்டு வர்றேன். என்னன்னு? சரிடா வாடா காமிக்கிறேன்டான்னு காமிச்சிட்டு வர்றேன். அப்படி கூப்பிடலன்னா தம்பி அவங்க கூட பேசாதான். வேலு, உனக்கு மேற்கொண்டு பணம் வேணுமா? அடமான கடமான ஒண்ணு வேணாம், ரொக்கமா தரேன். என்ன மாமா இது? நிலத்து மேல வாங்கின கடனை ஏண்டா இன்னும் அடைக்கல, ஏண்டா இன்னும் அடைக்கலன்னு கொட கொடன்னு கொடையுத. இன்னைக்கு என்னமோ சத்தமே மாறுத. என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு இதுக்குத்தான். எதுக்குத்தான்? இதோட நிறுத்திக்கிட்டியா? வாயில இருந்து வார்த்தையை விட்டு விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்னையா கிட்ட நீ பழகும் போது என்ன நல்ல வார்த்தையை சொல்லி வைய. சொல்றேன் சொல்றேன். வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ஊர் சனங்க வைத்தறிச்செல்லாம் கொட்டிக்கிறேன்னு சொல்றேன். சின்ன பையல உன்னை எல்லாம் காக்கா குடிச்சாலே இப்படித்தான். மாமா 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 கோச்சிக்காதே. என்னது? தண்ணி. ஆமா, நீ தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? பழம் குட்டை கிடைக்கல? என்னமா மாறினா மாறினா சொல்றேன். நான் அவளை பழிச்சு நான் சொன்னேன். நான் வரும்போதே தாகத்தோட தான் வந்தேன். இங்க வந்து தாகம் வரல. உன் தாகம் என்னைக்குமே தனியா போறதில்ல. என் தம்பி ராஜா பையன் வந்துட்டான். அவங்கிட்ட சொல்லிட்டு உன் கழுத்துல தாலிய கட்டி உனக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு உனக்கு நான் தண்ணி காட்டல. என்ன அவனே இவனே கூப்பிடு. அவனே இவனே அதுவே இதுவே சும்மா அப்படி கூப்பிட்டு பார்த்தேன். சொல்லுங்கடா. நான் வைக்க வேண்டியதா? ஆமா ஆமா, என் கையில காசை வைக்கணும். எதுக்காக? இவன் வெளியூர் போல இருக்கு, விவரத்தை சொல்லுங்கடா. இவர் யார் தெரியுமா? வெட்டருவா வீராசாமி, பெரிய போக்கிரி. வைக்க வண்டி, வாழக்க வண்டி, விறக வண்டி, எந்த வண்டி இந்த ஊருக்குள்ள வந்தாலும் இவருக்கு மாதம் கொடுத்தாகணும். இல்லையா சுங்கவரியா? அதே மாதிரிதான் வச்சுக்க. அதுக்கு நீ வேற ஆள பாருங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு காசு தர மாட்டேன். ஏன் பாய்வன் அடிக்கிற? இல்ல பட்டணம் ஊருக்கு புதுசா. ஏன் நீதான் கிஸ்தி வசூலிக்கிறவனும்? எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி போயிரு. எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி நீயும் போயிடும். ஒரே அடி அடிச்சு கொள்ளாம விளையாண்டுட்டு இருந்துச்சேன். தம்பி, இவன் ஊருக்கு புதுசு, ஆள் புரியாம விளையாண்டு இருக்கான், மன்னிச்சுக்க. அது யார் தெரியுமா?
பெரிய பண்ண விட்டு தம்பிடா ஃபீமேல் இருந்து வந்திருக்கு. அப்படியா? இதுமா தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிருக்கேமா. பெரிய கேர் விருதாவே முடியும். ராஜா, நீ சீமைக்கு போய் எம்பிட்டு நாளாச்சு. பேனா பிடிக்கிற கையி சிலம்பு பிடிக்க மறந்துருக்குமோ நினைச்சு பயந்து ஓடி வந்த ராஜா. நீ சிலம்பு வீரர் சிதம்பரத்தோட மகனா இருக்கலாம், இவர் தான் அவரோட பிரதம சிஷ்யன் தெரியுமில்ல. வாடா பாக்கலாம். ஐயோ நானா? எந்த தம்பி இது விளையாட்டு? விளையாட்டா? பண்ண விட்டு பிள்ளை பணம் இருக்கு, அடிக்கலாம், நாம அடி வாங்கிக்கலாம். ஆனா இந்த கோழி பண்ண பயலுக்கு என்னடா கொழுப்பு? இருக்கட்டும், பண்ண விட்டு சிநேகிதை எத்தனை நாளைக்குன்னு பார்த்து விடுறேன். வேலு, நான் நாகப்பாம்பு கரம் வச்சுக்கிட்டே இருந்த சமயத்துல ஒண்ணு முடிக்கிறேன். வேலு, உன் முடிவு என் கையில இருக்குடா, என் கையில இருக்கு. என்னடா அப்படி பாக்குற? நல்லா இருக்கா? பரவாயில்ல அண்ணே, போட்டு பாக்குறியா அண்ணே? எனக்கு போட்டா அசிங்கமா இருக்குண்டா. என்னென்ன உனக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இதான் இப்ப இஸ்டைல். இஸ்டைல்னா இஸ்டைல்னா அதான் அதான் இப்படி இப்படி போட்டு பாப்போமா? உனக்கு போட்டா சோக்கா இருக்குண்ணே. சரி, யாரும் பாத்த போறான், கழட்டு நுழைஞ்சு பாக்குறேன். சரி இல்ல, அஞ்ச குறைச்சுக்க. நுழைஞ்சு ராஜா, அம்மா, ராஜா, ராஜா. பூமியில எடுக்கா வெளியூர்காரனுலாம் இங்க வந்து நம்ம பூமியை பார்த்து பொறாமப்படுறானுங்க. இப்ப இந்த பூமியை பார்த்து வெளியூர்காரங்களா பொறாமப்படுறாங்க. அடுத்த வருஷம் இதே நின்னு பார்த்து பெருமூச்சு விட போறாங்க. அப்படின்னா சாகுபடி அதிகப்படுத்துறதுக்கு அமெரிக்காவில இருந்து புதுசா ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்கியா? சாகுபடியா? நீ ஒண்ணு விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம ஊரை தொழில்மயமாக்க போறேன். எப்படி எப்படி? இந்த வயலை எல்லாம் அழிச்சிட்டு, ஆமா, இந்த வயலை எல்லாம் அழிச்சிட்டு அங்க ஒரு பெரிய மில்லு கட்ட போறேன். ராஜா, உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா?
அவன் நாட்டுல உணவு பத்தாக்குறோம் லபோ லபோ லபோன்னு சத்தம் போடுறான். அதை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவியா? வயலை போய் அழிக்கிறேங்கிறிய. பரம்பரையா உங்க குடும்பமே விவசாய குடும்பம். அந்த பணத்துலதான் நீ அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு டர்ரு புர்ருன்னு பேசிட்டு வந்திருக்க. அதை மறந்துட்டு வயலை அழிக்கிறேன்னு சொல்லாத ராஜா, ரொம்ப பாவம். ஏய் வேலு, நீ பாட்டி காலத்துல இருக்கிற. உலகத்துல முக்காவாசி காரியங்களை எந்திரமே செய்யுது. ஏன் மனுஷனே யந்திரம் ஆயிட்டான். நாம தான் பழைய கலப்பிய தூக்கிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பின்தங்கிட்டு இருக்கோம். ராஜா, நீ சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கே தோணுதா? ஏய், நான் சரியா தாண்டா பேசுறேன். வேலு, நான் வெளிநாட்டு நிபுணர்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவோட ஊர் திரும்பி இருக்கேன். அந்த முடிவை யாராலையும் ஏன் என்னாலேயே மாத்திக்க முடியாது. இந்த காட்டூரை எல்லாரும் குக்கிராமம் தானே சொல்றாங்க. அதை நான் என் வாழ்நாள்ல எவ்வளவு பெரிய பட்டணமா மாத்தி காட்டுறேன்னு பாரு. நிஜமாவா? ஆமாண்டா, ஒண்ணு பின்னால் ஒண்ணா எவ்வளவு தொழிற்சாலைகளை கட்டுறேன்னு பாரு. அதை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்பட போறடா? வேறு, இப்பவே இந்த நிலத்தை நல்லா பார்த்து வச்சுக்க. என்ன, கொஞ்ச நாள்ல இந்த நிலமெல்லாம் கட்டடமா மாறிடும். எல்லா நிலவுமா? உன் நிலத்தையும் சேர்த்து தாண்டா சொல்றேன். நாளைக்கு நான் கட்ட போற தொழிற்சாலையில உனக்கு சொந்தம் இல்லாமலா போயிடும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கொஞ்ச நிலத்தை நான் கேட்டு நீ தரமாட்டேன்னு நான் சொல்ல போறேன். ராஜா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத கேளு. வா, கார்ல ஏறிக்கிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வேண்டாம் ராஜா, நான் வரப்பிலேயே போறேன், நீ கார்ல போ. வா, நானா பெருசா பிகு பண்ணிட்டு வா, ஏற கார்ல. Come on. அண்ணே, இதோ வந்துட்டேன். உட்காருங்க. உட்கார்ந்துட்டேனே. ஆமா, அவன் எங்க உங்க அண்ணன்? என்ன கேட்ட? எங்க அண்ணனை பத்தி உங்ககிட்ட கேட்கணும், உங்களை பத்தி அவர்கிட்ட கேட்கணும். அடே அப்பா, புருஷன் பொண்டாட்டி கூட இவ்வளவு ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. ஏபினா, ஒத்துமைக்கு புருஷன் பொண்டாட்டி தான் உதாரணமா? பொம்பளைங்களுக்கு டக்குன்னு அதுதானே வரும். உண்மைதான் வீணா, உங்க அண்ணன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். சின்ன வயசுல அவ மட்டும் என்ன காப்பாத்தலனா ராஜா. என்னடா என்னடா என் தங்கச்சிக்கிட்ட என்ன பத்தி லட்சார்ச்சனை பண்ற? ஒரு அர்ச்சனை தானே பண்ண, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஏய், என் பேருவை பத்தி நான் கோடி அர்ச்சனை பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரா? ஆமா, அர்ச்சனைன்னு சொன்ன நினைவுக்கிறது. நம்ம கிராமத்துல வருஷா வருஷம் உரியடி திருவிழா நடக்குமே, அது இப்போ உண்டா? உண்ட, நாளைக்கு தான் திருவிழா ஆரம்பம். வெரி குட். அப்போ நானும் போட்டியில கலந்துக்கிறேன். நீயா போட்டியில கலந்துக்க போறியா? ஆமா. வேண்டாம் ராஜா, உன்னுடைய அந்தஸ்துக்கு அதெல்லாம் லாயப்படாது. ஏண்டா, வருஷா வருஷம் நீயே பரிசு வாங்குறது மாதிரி இந்த வருஷமும் நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. இந்த வருஷம் உன் கூட நான் போட்டி போடத்தான் போறேன். போட்டியா? உனக்கு எனக்குமா? ஆமா. வேண்டாம் ராஜா, நீ ஜெயிச்சா என்னை விட யாரு சந்தோஷப்படுவா சொல்லு? டேய், அதுக்காக நீ விட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சது என்னடா செய்வ? உன் கூட பேச மாட்டேன்டா. என்னடா நீ எப்ப பார்த்தாலும் பொம்பளை மாதிரி பேய மாட்டேன். ஏன்னு பொம்பளை என்ன அவளை இழக்காரமா? ஐயோ தாயா, நீ கோச்சுக்காத. யாரு ஜெயிச்சாலும் பரிசு உனக்கு தான். நானே ஜெயிச்சு அந்த பரிசை உன்கிட்ட கொண்டு வந்து தரேன். ஜெயிச்சிருவியாடா? ஜெயிச்சிருவேன். பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. அண்ணா, 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 அண்ணா. ஐயோ, அது அவருக்காக கொண்டாந்து போறேனே. ஐயோ தான், மன்னிச்சிரு ராஜா. எனக்கு கொண்டு வந்து போறதானே வேணா ராஜா, எச்சிடா. குடுறாங்கிட்ட. நீ வேணாம். அட குடுறானாங்க. ஐயோ, எச்சு குடுக்கிறான். முடியாம விழுந்துட்டான். வச்சாமா பண்றான். ரசிகரை பாரு, மோர கட்டி.
கிடைக்கலையா? டேய், இதுலயே வச்சு உன கட்டிடம் அடிச்சு